ஒருவேளை நீங்க டாக்டர் ஆகலைன்னா என்னவா ஆயிருப்பீங்க? ஒரு நல்ல அம்மா. இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு அழுகாச்சு அழுக. வரும்ல? அம்மா. அம்மா, அப்பா. அம்மா வந்து சுமக்குறாங்க, அது ஒரு வலியா இருந்தா கூட அந்த சுமை என்னன்னு தெரியாம அப்பா ஒரு ஆண்மான் சுமக்குறான்ல, அவனால வந்து வார்த்தையால சொல்லவும் முடியாது, அழவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. இன்னொரு கொடுமைன்னா அந்த குழந்தைய கையில எடுக்க தெரியாம ஒரு தவிப்பான்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க கடவுளா இருக்கீங்க. அந்த குழந்தையோட அழுகுரல் வந்து எங்களுக்கு சிரிப்பொலியா மாறுற ஒரு நிமிடம் அந்த நிமிடம் தான். மேக்ஸிமம் எப்போ தெரியுமா அந்த விமன் வந்து கிவ் அப் பண்ணுவாங்க? அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் அந்த போர்ஷனில் தான் கிவ் அப் ரேஷியோ இருக்குது. எனக்கு சி செக்ஷன் பண்ணிவிடுங்க, என்னால் வலி பேரே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறத வந்து அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். சில பேர் வந்து என் ஹஸ்பண்டை உள்ளார கூப்பிடுங்கன்றவாங்க. ஓ அப்படியாப்பா, சரி இப்போ இந்தா கூப்பிட்டுறேன் அப்படிங்கிறது தான். கொஞ்ச நேரம் போறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் விழுந்திருக்காங்க, அவரை பார்த்தது ஐயோ மேடம் அவரு விழுந்துட்டாரா, நான் வேணா எந்திரிக்க, அம்மாடி படுத்து நீங்க எந்திரிக்க கூடாது. ஏன் இதை கேட்குறேன்னா, நம்மலாம் சொல்லுவோம்ல, என்ன தெரியுமா நான் புள்ள பெத்துட்டேன் அப்படின்னு. நம்ம ஒரு தடவை பேக்கிறோம், ஒரு நாளைக்கு அவங்க 7 தடவை பெத்து எடுக்கிறாங்க. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒருவேளை நீங்க டாக்டர் ஆகலைன்னா என்னவா ஆயிருப்பீங்க? ஒரு நல்ல அம்மா. அது வேற வழி இல்ல, பொம்பளையா பிறந்தா வந்து ஆயுதம் ஆகணும், வேற வழி இல்ல. ஓகே, டான்சர் ப்ராபப்ளி. பேஷன்ஸ் இல்ல இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போகலைன்னா ஜாஸ்தியா ரொம்ப ஆசையா பண்ற ஒரு விஷயம் சமையல். ரொம்ப பிடிச்சு பண்ணுவீங்க? ஆமாம், நான் வந்து சமைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். அதில் ரொம்ப விருப்பப்பட்டு செய்வேன். சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில் மாதிரி அம்மியில் அரைச்சு அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பேன். உங்களோட எந்த வயசுல நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு பிரசவம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? வயதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ், 2001, ஐ டோன்ட் நோ, 25 years ago. 25 வருஷமா அழுதுட்டே இருக்கீங்கல்ல? கண்டிப்பா. ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி அழுவீங்க? இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு அழுகாச்சு அழுக. வரும்ல? ஆமா, ஒரு நாளைக்கு கணக்கே இல்லை, நிறைய அது வாட்டி பாட்டுக்கு. அழுது. ஆமா. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு வலி வலிக்கும், தெரிஞ்சோ தெரியாமலையோ மயக்கத்திலையோ மயக்கம் இல்லைனாலும் நம்ம அழுவோம். அப்புறம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதெல்லாம் அழுகாச்சு வரும். இன்னொரு விஷயம், குழந்தை வந்து அழுக்குரல் கேட்டாலே நமக்கு வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு மொமெண்ட். அதை ஃபீல் பண்ணுறது தான். அது எங்கே வேணாலும் இருக்கலாம். நம்ம குழந்தை எங்கேயோ தூரத்தில் இருந்து அழுகுரல் கேட்டுச்சுன்னு சொன்னால் நம்மளே மீறி நமக்கு பால் கொட்ட ஆரம்பிச்சிரும். அதுதான் தாய்மை. அது நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதே என்னோட இலக்கியத்தில் படிச்சிருக்கேன். எங்கோ ஒரு குரல் கேட்கும், அந்த குரலின் தாய்மையினுடைய அந்த காம்புகளிலிருந்து பால் சுரக்கும் அப்படின்னு எனக்கு தாயம்மான்னு ஒரு தமிழ் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்துச்சு, நான் அதை ஃபீல் பண்ணேன். ஆனால் ஒரு நாளைக்கு மினிமமாக அண்ட் மேக்ஸிமமாக எவ்வளோ பிரசவம் பார்ப்பீங்க? இப்படியெல்லாம் கேட்டால் எப்படி மினிமம் மேக்ஸிமம்ங்கிறதுக்கு? இல்லை, ஒரு நாளைக்கு 5 பார்ப்பேன், இல்லைன்னா ஒரு நாளைக்கு 20 பார்ப்பேன். 7 வரைக்கும் பார்த்துருக்குறோம். 7 இன்னைக்கு டிபெண்ட்ஸ் இல்லையா? ஒரு நாளைக்கு என்கிட்ட 24ம் போயிருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை, இதுதான் அதுதான் கணக்கு கிடையாது. ஏன் இதை கேட்குறேன்னா, நம்மலாம் சொல்லுவோம்ல, என்ன தெரியுமா நான் புள்ள பெத்துட்டேன் அப்படின்னு. நம்ம ஒரு தடவை பேக்கிறோம், ஒரு நாளைக்கு அவங்க 7 தடவை பெத்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 7 முறை நீங்கள் அழறீங்க. ஏன்னா நான் உங்களோட வீடியோ வந்து குமுதத்துலேருந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னாங்க. பொதுவாகவே டாக்டர்ஸ் அப்படின்னா எனக்கு வேற மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறதுக்கு தான் கூப்பிடுவாங்க. டாக்டர்ஸா வேணுமா அப்படிலாம் யோசித்தேன். எனக்கு அவங்க ப்ரொஃபைல் அனுப்புங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு பார்த்ததுமே உங்கள் டான்ஸ் தான். குழந்தைய எடுத்துகிட்டு வரீங்க, டான்ஸ் ஆடிட்டே வரீங்க, இவங்க டாக்டர் தானா அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு தோணுச்சு. ப்ரொஃபைல் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, இப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய எனர்ஜி ஆர்வம் கொடுக்குறீங்க இல்லையா? யூ ஆர் வெரி கிரேட் விமன். தேங்க்யூ.
அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்களே ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி வைப்பில் தான் இருக்கிறீங்க. தெரியல அப்படி இருக்கிறானான்ட்டு. பட் பேசிக்காக டான்ஸுங்கிறது பிடிச்ச ஒரு விஷயம். டான்ஸ் மட்டும் இல்ல, ஒரு செண்பக பூவோட பூ தலையில வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த செடி வழியா கிராஸ் ஆனாலே, இன்னும் டெய்லி யூஸ் பண்ண மல்லிகை பூ இருக்குல்ல, பூக்காரம்மாவை கடந்து போனாலே அப்படி ஒரு வாசம் இருக்குல்ல. அது மாதிரி உங்களை சுத்தி நிக்கிற, ஏன்னா நான் உங்களை இன்னைக்கு தான் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன், நேரடியா பேசுறேன். ஆனா உங்களோட ப்ரொஃபைல் மட்டும்தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டே வந்தேன். எப்படி இந்த அம்மாக்கு இவ்வளோ வாசனை இருக்கு, எப்படி இந்த அம்மாக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஒரு பிரசவம் பார்த்துட்டு வரும்போதும் அப்பா தப்பிச்சேன் அப்படின்னு வருவாங்க. இவங்க வரும்போதே டான்ஸ் ஆடிட்டு வராங்க. ஏன்னா அம்மா அப்பா, அம்மா வந்து சுமக்கிறாங்க, அது ஒரு வலியா இருந்தா கூட அந்த சுமை என்னன்னு தெரியாம அப்பா ஒரு ஆண்மான் சுமக்கிறான்ல, அவனால வந்து வார்த்தையால சொல்லவும் முடியாது, அழவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. இன்னொரு கொடுமைன்னா அந்த குழந்தைய கையில் எடுக்க தெரியாம ஒரு தவிப்பான்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க கடவுளா இருக்கீங்க. அதனாலதான் டாக்டர்ஸ் கடவுளானாங்களோன்னு நான் யோசிச்சேன். இருக்கலாம், கடவுளாலாம் இல்லை, மனிதர்கள் தான். மனிதம் நம்ம வந்து இன்னொருத்தவங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறது தான். சரி, நாங்கள் டாக்டர்ஸு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நான் எந்த அளவுக்கு உங்ககிட்ட கம்ஃபர்டபுள், நீங்கள் என்னை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வைக்கிறதுனால என்னால் இதை ஷேர் பண்ண முடியுது. ஸோ நம்ம சக மனிதரை எந்த அளவுக்கு நம்ம நிறைவாக வச்சுக்கிறோம், நம்ம கம்ஃபர்டபுள் ஒரு கம்ஃபர்ட் குஷனில் வச்சுக்கிறோம். நம்ம அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹைப்பாக நம்ம எதுவும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக அவங்கள இல்லை அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நான் பார்க்குறேனோ என்னமோ. அண்ட் செகண்ட், ஃபாதர்ஹுட்டுங்கிறது ரொம்ப நீடட். இப்போது இனி வர ஜெனரேஷனுக்கு ஆல்ரெடி ஜெனரேஷன் கேப்புன்றது ஒன்று வந்துட்டு இருக்குது, ரிலேட்டிவ்ஸுன்றது இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஒன்று அந்த உறவுகளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து போயிடுச்சு. சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, அந்த மாதிரி. பிரசவத்துல வர சத்தமா? ஆமா, என் குழந்தைகள் தானா? என்னுடைய குழந்தைகள் தான், என் குழந்தைகள். சத்தம் இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. இன்னைக்கும் சத்தம் 2 கேட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி தான். கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க, அப்பாவோட பாட்டி தாத்தா, அம்மாவோட பாட்டி தாத்தா, அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஏதோ மகாராணி ஆன மாதிரி அந்த ஒரு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் வருதுல்ல. சில பேர் சொல்லுவாங்க, உன் வயிறு பெருசா இருக்குது, இது ஆம்பளை குழந்தை, உன் வயிறு ரொம்ப சின்னதா இருக்கு, இது பொம்பளை குழந்தைன்னு சொல்லி வீட்டுல பக்கத்துல இருக்க கிழவிக சொல்லி விட்டுடும். ஆனா பொம்பளை பிறக்க வேண்டிய இடத்துல ஆம்பளை, ஆம்பளை பிறக்க வேண்டிய இடத்துல பொம்பளை குழந்தை பிறந்துரும்ல. அந்த டாக்டர் அம்மா ஏதோ பண்ணிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. எவ்வளவு சாபத்தை கடந்தாலும், எவ்வளவு வலிய கிடந்தாலும், அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த குழந்தையோட தலை வெளியே வந்து அந்த தொப்புள் கொடி அப்படி எடுக்கிறக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டாக்டர்ஸும் வந்து உயிர் போய் உயிர் வரும்ல. உண்மையாவே உயிர் போய் உயிர் வருது தான். உண்மையாவே அந்த குழந்தையோட அழுகுரல் வந்து எங்களுக்கு சிரிப்பொலியா மாறுற ஒரு நிமிடம் அந்த நிமிடம் தான். அந்த குழந்தை வெளியில வந்து அந்த க்ரை எடுக்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் க்ரை எடுக்கிறது வந்து எங்களுக்கு க்ளோரியஸான ஒரு மொமெண்ட்டு. அந்த மொமெண்ட்டை நாங்கள் ஒரு தடவையும் ஹபாடா அப்படின்னு ரீலீவ் பண்ணுவோம். அப்போ தான் எங்களுக்கு ஹபாடா ஃபீல். கடவுள் நம்பிக்கை இருக்கா மேடம்? நிறைய. உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் அழுதுகிட்டே வருவாங்க, எனக்கு பயமா இருக்கு டாக்டர், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பாட்டு கேட்க சொல்லுவீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. உங்களோட பாட்டா? உங்களோட ரீல்ஸா? இல்லை, ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்ட்டு ஒன்று இருக்கும். கிருஷ்ணரை பிடிக்குமா, அம்பாளை பிடிக்குமா கேட்பீங்க? அந்த மாதிரி கேட்பேன். முருகர்னா கந்த சஷ்டி கவசம், இதுனா ஈவன் சுரா ரஹ்மான், முஸ்லிம்ஸ் அவங்கெல்லாம் ஆதர் ஸ்ட்ராங் பிலீவ் பண்ணுவாங்க. ஜீசஸ் இருந்தால் தேர் ஷால் பி ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ்ன்னு பாடிட்டு இருப்போம். இந்த பாட்டு தான்ட்டு கிடையாது. சப்போஸ் சில பேர் வந்து என் ஹஸ்பண்டை உள்ளார கூப்பிடுங்கன்றவாங்க. ஓ அப்படியாப்பா, சரி இப்போ இந்தா கூப்பிட்டுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க பேசுகிறத தாண்டி நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்துட முடியும்? உங்களுக்கு அவங்களால சப்போர்ட் கிடைக்கும். அவங்களால நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் அழுகிறத ஃபஸ்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த பெயினை பேர் பண்ணிடுவீங்க. இன்னும் ஒரு ½ தான் மேக்ஸிமம். எப்போ தெரியுமா அந்த விமன் வந்து கிவ் அப் பண்ணுவாங்க? அந்த லாஸ்ட் ½ அந்த போர்ஷனில் தான் கிவ் அப் ரேஷியோ இருக்குது. எனக்கு C-செக்ஷன் பண்ணிவிடுங்க, என்னால் வலி பேரே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறத வந்து அந்த லாஸ்ட் ½ ஸோ அப்போ வந்து அவங்க என்ன விஷ் கேட்டாலும் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் கூட நிற்கணுமா, ஓகே இப்போ இந்த கூப்பிட்டுறேன். எனக்கு நாங்கள் அவங்ககிட்ட சொல்லி தான் அனுப்புவோம், மேடம் நான் உள்ளார வரலாமா, நீங்கள் வாங்க தயவு செய்து வந்துடுங்க, நீங்கள் 4 வார்த்தை சொல்லுங்கள், அவங்க டெலிவரி பண்ணிவிடுவாங்க அப்படின்றது தான். இதுதான் சாங் அதுதான் சாங் இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் நெஞ்சமே நெஞ்சமே. அது ரொம்ப ப்ளே ஆகிட்டே இருக்கும் என்னோட லேபர் வார்டில்.
ஓகே, பேஷண்ட்ஸ் பாட்டு கேட்கலின்னா உங்களோட பாட்டு ஓடும், அவங்க கேட்டாங்கன்னா அவங்க பாட்டு ஓடும். ஆமா. ஓகே, இந்த ஹஸ்பண்ட் சொன்னோன்னே 3 வெரைட்டி ஹஸ்பண்டை பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒன்று வந்து ஓவர் பேம்பரிங், வலிக்குதம்மா வலிக்குதம்மா வலிக்காத போது கேட்பாங்க, அது இன்னும் இரிட்டேட் ஆகும். இன்னொன்று சில பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது வெளியூரில் இருப்பாங்க, பிரசவத்து டைமில் வந்து வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட இருப்பாங்க. இது ஒன்று. இன்னொன்று அவங்களுக்கே பயமாக இருக்கும், ஐயோ நான் வரலம்மா, எனக்கு ஹஸ்பண்டே வேணும்னு கையை பிடிச்சி நின்னாலும் இப்படி திரும்பி நின்று இன்ஜெக்ஷன் போடுற ஹஸ்பண்ட் இருக்காங்களே. இந்த 3 வெரைட்டி ஹஸ்பண்ட்ல எத்தனை பேர் உங்களுக்கு மாட்டியிருக்காங்க, இல்லை 3மே கிடைச்சிருக்காங்களா? 3 பேர் வெரைட்டிலையுமே நான் பார்த்துருக்கேன். 4வது வெரைட்டியை நீங்கள் மறந்துட்டீங்க. அதாவது நீங்க வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் டாக்டர் இல்ல, அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாத்துக்கும் டாக்டர் சொல்ல வரீங்க. 4வது வெரைட்டி வந்து எனக்கு குழந்தையெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு என் wife பொண்டாட்டி மட்டும் தான் தான் முக்கியம். important. பொண்டாட்டி இருந்தா இன்னொரு பிள்ளைய பெத்துக்கலாம், அதனால எனக்கு குழந்தை முக்கியம் இல்ல. அப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க. எனக்கு அவங்க நீங்க அவங்கள பாருங்க, அவங்க ஏன் வழியில இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் வழியில வச்சிருப்பீங்கன்னு திட்டுற ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க எப்படி அந்த வெரைட்டியை மறந்துட்டீங்க? இல்ல, அந்த அவ்வளவு தூரம் போக வேண்டாம், நீங்க நல்ல டாக்டர் ஊசி போட்டு அடக்கிடுவீங்க. ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஏதாவது ஊசி வச்சிருக்கீங்களா? இல்ல, அவங்கள 2 தடவை பெயின் ரேஷியோ பார்த்துட்டா இல்ல மேடம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா. நீங்க இந்த 3rd வெரைட்டி சொன்னீங்கல்ல, இந்த பக்கம் திரும்பிக்கிறது, அது நாங்க எங்ககிட்ட வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிவரி டைம் அப்போ ஹஸ்பண்ட்ஸ் உள்ளார அலோவ் பண்ணுவீங்களான்னு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக கேட்பாங்க. ஓகேப்பா வாங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், நாங்களே சொன்னால் தயவுசெய்து வெளியில் போயிடுங்க அப்படின்வோம். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டெலிவரி ஆகிட்டு இருக்கோம், அங்கே ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பாரு. நாங்கள் இங்கே டெலிவரி பேபியை பிடிக்கிறதா அவர்கிட்ட ஓடுறதா, எங்களுக்கு இந்த கயோஸ்லேருந்து நாங்கள் தப்பிச்சு வரங்காட்டி போதும் போதும் ஆகிடும். இருமா ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் போகிறதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் விழுந்துருக்காங்க, அவரை பார்த்துரு, ஐயோ மேடம் அவர் விழுந்துட்டாரா, நான் வேணா எந்திரிக்க, அம்மாடி படுத்து, நீங்க எந்திரிக்க கூடாது. நீங்க எப்படி எல்லாம் பார்ப்பீங்க, அப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சுதான் அனுப்புனேன். எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. ஆனா உங்களோட ஒவ்வொரு ஸ்டோரி பார்த்தா ஒரு காமெடி மூவிஸே எடுக்கலாம் போல இருக்கு. இல்ல, அது நடந்திருக்கு எங்க லேபர் வார்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து சொல்லுவாங்க, மேடம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீங்க என்னை நம்பி நீங்க என்னை விடலாம், நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நாங்கள் கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. குவாய்ட்டா இருப்பேன். திடீர்னு பார்த்தா சத்தமா ஒரு குரல் கேட்டோம், இங்க அம்மா கத்துறாங்களா இல்லை இங்க அவங்க ஐயோ ஐயோ ஐயோ. என்னோட லேபர் வார்டில் வந்து திட்டுற சத்தம் அழுகிற சத்தம் 2மே நான் வந்து விருப்பப்படவே மாட்டேன். இதுதான் ஆக்சுவலாக ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. லேபர் வார்டில் கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டெலிவரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி டெலிவரி பார்க்கணும், டெலிவரி ஆகுதா, வலிக்கிறதுல கத்தாம என்ன பண்ணுவாங்க, கத்தக்கூடாது 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 அமுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. சரி, ரீசன் கான்செப்ட் என்ன, பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அட் தி மொமெண்ட் ஆஃப் செரிஷிங்கில் அவங்களுக்கு எனர்ஜி இருக்கவே இருக்காது. ஸோ எதுக்கு இந்த எனர்ஜியை லூஸ் பண்ணுவானேன்றதை தான் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதை கத்தாமல் டெலிவரி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான். பட் மோஸ்ட்டாக புரிய வச்சாலே போதும், இதுதான் வலி, இவ்வளோதான் வலி, இந்த வலியை நம்ம பேர் பண்ணிட்டா போதும், இவ்வளோ நேரத்துக்கு தான் வலி அப்படிங்கிறத புரிய வச்சுட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் டெலிவர் பியூட்டிஃபுல்லி. அதில் நம்ம மல்லு கட்டணும்னு அவசியமே கிடையாது. அதில் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்குதா இன்னும் சூப்பர். எங்களுக்கு வேலை கொஞ்சம் குறைஞ்சிரும், அவரே பாதி வேலையை பார்த்துருவாரு, அந்த தொடச்சி விடுறது தண்ணி கொடுக்கறது எல்லாமே. இல்லைன்னா வீட்டில் போயிட்டு அவருக்கு என்ன டெலிவரி டைம்ல எப்படி இருந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அதெல்லாம் பறக்கும்ல, அதனால கரெக்டாக இருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நான் பார்க்குறது லவபிள் ஹஸ்பண்ட்ஸ், தேர் ஆல் லவ்விங் ஈச் அதர். எல்லா விசிட்டுக்குமே வந்து ஹஸ்பண்ட்ஸ் மேண்டேட்ரி, அவங்க கம்பல்சரி வர்றாங்க, வந்து ஒய்ஃபோட ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதை நான் இங்கே ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இப்போது அது இப்போ அன்அவாய்டபிள் தான், அது எங்களுக்கே பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டு. ஒரு இதிலலாம் நானே வந்து வீடியோ கால் பண்ணி, டெலிவரி ஆன உடனே வீடியோ கால் பண்ணி, அப்போ அந்த வார் டைம் வேறு, ஃப்ளைட்ஸ் வேர் நாட் அவைலபிள், ஸோ ஹி காட் ஸ்டக். அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி காமிச்சு எங்களால் ஹோல்ட் பண்ண முடியல அதுக்கு மேலே, ஸோ வி ஹாவ் டு டெலிவருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அந்த நாங்கள் வந்து ஃபேமிலியாக மாறுறதெல்லாம் அந்த மொமெண்ட்டில் தான், நாங்களே இருக்கவங்கள பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் த மொமெண்ட் ஹஸ்பண்ட் வாக்ஸ் இன், தேர் ஷீ பிரேக்ஸ். அது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் பெயின்.
அது வந்து அவங்களால மறக்கவும் முடியாது. இந்த டெலிவரி மொமெண்ட் லைஃப் லாங் அந்த மொமெண்ட் வந்து இந்த நேரத்துல forever. கூட இல்லையே எனக்கு அந்த நேரத்துல இருக்க முடியாம போச்சே அப்படிங்கிறது, இல்லையேங்கிறத தாண்டி இருக்க முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சே அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் த ஃபாதர்ஸ் மேக் இட் அப் ஃபார் த டெலிவரி. அப்படிதான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். அதையும் மீறி நடக்குதான்னு தெரியல. எங்ககிட்ட அப்படி ஒரு 3 டெலிவரி. ஒன்று மிலிட்ரியிலேருந்து வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, டிக்கெட் கிடைக்கல. ரெண்டாவது இந்த வார் டைம்ல நடந்த சுச்சுவேஷன்ல இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அதை நான் பார்த்தது. அந்த மாதிரியான டெலிவரிஸ் ஹேப்பன்ட். பட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் we were feeling very bad. எங்களுக்கு ரொம்ப கடவுளே வந்து பக்கத்துல உட்கார்ந்தாலும் மேடம், குடிகாரனே இருந்தாலும் புருஷன் பக்கத்துல இருக்கிற பெயின் ரிலீஃப் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் அது வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பார்த்தா தெரியல. அப்படியா? really? ஓ, ஆத்துக்காரர் பக்கத்துல இல்லல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்டதுனால இப்படி போட்டுட்டு சொல்லுங்க என்ன கேட்டீங்க? சுத்தமாவே இன்னும் கொஞ்சம் இப்படி வர போட்டுக்கோங்களேன். படைய போலாம் இல்ல, சாதாரண ஒரு டாக்டர் நீலாம்பரியாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க இருக்காங்களா? ஓ, அடுத்து இன்னொரு கண்ணாடி கொண்டு வரல, ஒரு கண்ணாடி தான் கொண்டு வந்தேன். 2 பசங்க இருக்காங்க. பேபிஸ் குழந்தைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை கல்யாணம் ஆகலைன்னு கேட்கும் போதே நான் வந்து ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி அந்த ஏஜில் இருக்கணும் அப்படின்னு மீன் பண்ணுறேன். காலேஜ் போகிறாங்களா? காலேஜ் கோவர்ஸ். வாவ். உங்களுக்கு யார் பிரசவம் பார்த்தாங்க? என்னோட அம்மா. ஃபர்ஸ்ட் டெலிவரி என்னோட அம்மா, செகண்ட் டெலிவரி இங்க இருக்கிற ஒஜிஷ் என்னோட ஃப்ரெண்ட். ஓகே, நீங்க என்ன மாதிரி கேட்டகரி இதுல? கேட்டகரி வந்து நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு எங்க அம்மா பாடின பாட்டு தாங்க ஞாபகமா இருக்கு. இப்படிதான்ப்பா இருக்கும், இதுதான் பேர் பண்ணி தான் டெலிவரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு அம்மா வந்து வேற ஃபேஸ்ல அம்மா செல்லம்ல நம்ம வி கேர்ள்ஸ் வெரி ரொம்ப அம்மா ஓரியன்ட் இல்லையா? அம்மா ஒரு பேட்டர்ன்லேயே பார்த்துருப்போம்ல. அங்கே வந்து பார்க்குற லேபர் வார்டில் வேறு மாதிரி இருக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் அப்படின்னா, டெலிவரிலாம் இப்படி தான்ப்பா இருக்கும். அதுக்கு நான் அப்படியேவாம்மா சொல்லுவீங்க, கொஞ்சம் அன்பாக சொல்லுங்களேன். சரிப்பா டெலிவரிலாம் அப்படி தான்ப்பா இருக்கும், இது போதுமா அப்படின்னு. என்னன்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷன், நம்ம பொண்ணுக்கு டெலிவரி பார்க்குறோமே, கரெக்டாக டெலிவரி பண்ணி ஆகணுமேங்கிற ஒரு டென்ஷன். ரெண்டாவது வலி பேர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலி டே ஃபுல்லாக லேபர் பெயினில் இருந்தேன். ஒரு டே ஃபுல் எனக்குலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் டயலட்டேஷன் கிடைக்கல. ஸோ ஒரு கட்டத்தில் என்னால் முடியலடா, நம்ம சி செக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே எல்லா மதர்ஸ் மாதிரி தான், என்னால் இதுக்கு மேலாம் வலி தாங்க முடியலடா, நம்ம செக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அவர் நடக்கிறதுக்கெலாம் கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பார். அப்போ சொன்னார், நீ வெளியில் சொல்லிவிட்டு நீ சொல்கிற, நான் சொல்லாமல் அந்த பாரு கண்ணாடி போட்டுட்டு எனக்கும் தான்டா டயர்டாக இருக்குது, நம்ம எப்படா டெலிவரி பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்ட்டாரு. வி போத் ஆர் எக்ஸாஸ்டட் ஃபார் த டே. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஆல் அ ப்ளஸ். நல்ல வேலைடா நார்மல் டெலிவரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.